ஸோ ஃபைனலி பஜாஜ் பல்சர் 150ல பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2026 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேஜராக மாறின விஷயமே இதில் கொடுத்துருக்க எல்இடி ஹெட்லைட் தான். ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா 2003 இருந்து இதே ஹெட்லைட் செட்டப் தான் வந்துட்டு இருக்கு. பட் ஃபைனலி இந்த 2026 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லோ பீம், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹை பீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நைட் டைம் விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ரெண்டாவதாக இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பஜாஜ் பல்சர் 150ல வந்து எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், டெய்ல் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூணாவதாக பண்ணியிருக்க மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் 1,07,000 எக்ஸ்ஷோரூம் விலையிலையும், இதே டபுள் டிஸ்க் உள்ள மாடல் பார்த்தீங்கன்னா 1,14,000 எக்ஸ்ஷோரூம் விலையிலையும் இந்த வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள்.